அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தொடர்ச்சியான வரலாறு இன்ஷா அல்லாஹ். நபிகள் நாயகம் எவ்வளோதான் அந்த யூதர்கள்ட்ட சொல்லியுமே அந்த யூதர்கள் கேட்கவே இல்லை. அதுக்கப்புறமா கைனுக்கா மேலே போர் செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. மதீனாவில் அபு லுபாபா இப்னு அப்துல் முன்திர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பிரதிநிதியாக நியமிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கைனுக்கா கூட்டத்தாட்ட இவங்க புறப்படுறாங்க. முஸ்லீம்களோட கொடியை ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. நபிகள் நாயகத்தை பார்த்ததுமே அந்த கைனுக்கா கூட்டத்தார் ஓடி போய் ஒளியிறாங்க கோட்டைக்குள்ளே. தங்களை எப்படியாவது பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க மும்பரமாக அவங்க இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் அந்த கோட்டையை சுற்றி முற்றுகையும் போடுறாங்க. இந்த முற்றுகை 15 இரவுகள் நடந்தது. அந்த யூதர்கள் உள்ளேயே உட்கார்ந்துருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட உள்ளத்தில் அல்லாஹ் பயத்தை ஏற்படுத்துகிறான். அதுக்கப்புறமா தன்னையும் தங்களோட சொத்தையும் பெண்களையும் குழந்தைகளையுமே நபிகள் நாயகத்தோட கட்டளைக்கு இணங்க நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க வாக்கு கொடுத்துட்டு அவங்க கோட்டையை விட்டு வெளியே வராங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கையை கட்டுறக்காக உத்தரவும் இடுறாங்க.